அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவிப்புட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவு வச்சு ராகி ரொட்டி தான் செய்கிறோம். ராகி பார்த்திங்கன்னா அதில் நிறைய கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அது கூடவே நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துறோம். முருங்கைக்கீரை ஒரு பவுலுக்கு பக்கம் சேர்த்துறோம். அப்போ அதுலேயே நிறைய இரும்பு சத்து இருக்குது. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரொட்டியும் கூட. இது எப்படி செய்யலாம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ராகி மாவு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும். இந்த பவுலுக்கு பார்த்திங்கன்னா 2 பவுல் எடுத்துருக்குறேன் ராகி மாவு. அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது இந்த ஒரு பவுலுக்கு இருக்குது. அப்புறம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இதையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அப்புறம் இது காரத்துக்கு ஒரு 3-4 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சீரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரணத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அதுக்காக போட்டிருக்கோம். இது கூட உங்களுக்கு இந்த கிரவுண்ட் நடக்கலை பருப்பெல்லாம் சேர்த்தணும்னு விருப்பப்படுறவங்க நடக்கலை பருப்பு, உடச்ச பருப்பு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சரி வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு நம்ம பிணையிறதுக்கு சுடுதண்ணி வைக்கிறோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி நம்ம அந்த மாவில் போய் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை இதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு இப்படி கசக்கி அப்புறம் இது கூட சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா முதல்ல ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, வெங்காயம், கீரை, முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைச்சிக்கலாம். ஊற்றி நம்ம கலக்கிடணும். இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை ஒன்று ஒன்றா தட்டி நமக்கு தோசை கல் போட்டு எடுக்கலாம். கல் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு இப்படியும் கட்டிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வாழை இலையோ இல்லை பால் கவர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கவரில் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நம்ம கையில் இப்படி வச்சு தட்டத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். இல்லைன்னா பால் கவர் இருக்கு இல்லைங்களா, அந்த கவர் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த இலையை நல்லா தட்டிக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சிக்கலாம். இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலையை இப்படி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. நாம் இது திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றினேன் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நெய் பிடிக்கிறவங்க இதில் நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதில் கீரையெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்.
இதில் நிறைய அயன் இருக்கிறதுனால இது கட்டாயம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். அதை தவிர நீங்கள் என்ன சட்னி செஞ்சாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். டீ காஃபி வச்சுட்டு இதை வந்து ப்ளைனாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங்க்கு அதே மாதிரி சாப்பிட்லாம். இதை செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.